வணக்கம். இது அகரவா மகரவா சேனல். மகாவிஷ்ணுவின் தசவதாரம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய யுகம். இந்த யுகத்தில் முதல் 4 அவதாரங்கள் தோன்றின. மச்ச அவதாரம், மீன். பிரளய காலத்தில் வேதங்களை காக்கவும் சத்யவிரதரை காக்கவும் மீன் வடிவம் எடுத்து பூமியை காத்தார். கூர்ம அவதாரம், ஆமை. பார்க்கடலை கடையும்போது மந்தாரமலையை தாங்க ஆமை வடிவம் எடுத்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் உதவினார். வராக அவதாரம், பன்றி. பூமியை கடலுக்குள் மூழ்கடித்த ஹிரண்யாக்ஷனை அழித்து பூமியை தன் கொம்புகளால் மீட்டார். நரசிம்ம அவதாரம், சிங்கம் மனிதன். பக்தன் பிரகலாதனை காக்க ஹிரண்யகசிபுவை தூணிலிருந்து வெளிப்பட்டு மாலை நேரத்தில் வாயிலில் வைத்து அழித்தார். திரேதாயுகம், வாமன அவதாரம், குள்ளன். அசுரவேந்தன் மகாபலியின் அகந்தையை அடக்க 3 அடி மண் கேட்டு விண்ணையும் மண்ணையும் அளந்து அவனை பாதாளத்திற்கு அனுப்பினார். பரசுராம்பர் அவதாரம், கோடரி கொண்டவர். அதர்மம் புரிந்த அரசர்களை அடக்கி தர்மத்தை நிலைநாட்டினார். ராமர் அவதாரம், பரிபூரண மனிதன். சீதையை மீட்க ராவணமை அழித்து தர்மத்தின் வழியில் வாழ்ந்து காட்டியவர். துவாபர யுகம், கிருஷ்ணர் அவதாரம். கம்சன் போன்ற கொடியவர்களை அழித்து பாண்டவர்களுக்கு உதவியதுடன் பகவத்கீதையை உபதேசித்தார். பலராமர் அவதாரம். பலராமர் விஷ்ணுவின் ஆதிசேஷ அவதாரமாகவும் கிருஷ்ணரின் மூத்த சகோதரராகவும் அறியப்படும் விவசாயம் மற்றும் வலிமையின் கடவுள். வசுதேவர் ரோஹிணி தம்பதிக்கு பிறந்த இவர் கோகுலத்தில் வளர்ந்து கலப்பையை ஏந்தி கிருஷ்ணருடன் இணைந்து பல அசுரர்களை அழித்தார். கலியுகம், காலி யுகா, தற்போதைய யுகம். புத்தர் அவதாரம். அகிம்சையை போதித்து வேதங்களில் கூறப்பட்ட யாகங்களில் உயிர்ப்பலியை தடுத்து அமைதியை வலியுறுத்தினார். கல்கி அவதாரம். கலியுகத்தின் முடிவில் தீய சக்திகளை அழித்து புதிய சகாப்தத்தை தொடங்கி வைக்க கல்கி அவதாரம் எடுப்பார் என்று நம்பப்படுகிறது. அவதாரங்களின் சிறப்பம்சம், பரிணாமம். இந்த அவதாரங்கள் மீனில் தொடங்கி மச்சம், ஆமை, கூர்மம், பன்றி, வராகம், பாதி மனிதன், நரசிம்மம், குள்ள மனிதன், வாமனன் என பரிணாமமடைந்து முழு மனிதனாக பரசுராமர், ராமர், கிருஷ்ணர் என பரிணாம வளர்ச்சிப் படிகளை ஒத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.